அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஜியோ உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சாம்சங் உடைய புது ஃப்ரீ கேலக்ஸி ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ், அது மட்டும் இல்லை ரெட்மி உடைய புது சீரீஸ் லான்ச் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 339ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் அசிஸ்டன்ட் டிஃபால்ட்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு கூகுள் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மோட் ஃபீச்சர். ஸோ இதை கெஸ்ட் மோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரைவேட் மோட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரைவசி வந்து இதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பொதுவாக வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் நம்ம ஹே கூகுள் அப்படின்னு சொல்லி என்ன பேசினாலும் சரி, டிஸ்கஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். எல்லா டிஸ்கஷனும் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது, லேட்டஸ்ட் மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும். ஆனால் இனிமேல் வந்து இந்த கெஸ்ட் மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி என்ன டிஸ்கஸ் பண்ணாலும் பேசினாலும் வந்து எதுவுமே வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரைவேட் மோட், அதாவது கெஸ்ட் மோடுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர். ஸோ தட் வந்து இது ரொம்பவே சேஃபாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வந்து நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு ஹிஸ்ட்ரியே தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் இனிமேல் கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து உங்களுக்கு கெஸ்ட் மோட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ கூடிய விரைவில் இந்த அப்டேட் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பாப்புலரான ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பில் வந்து 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அக்டோபரில் நடந்துகிட்ருக்கு. இந்த செலிப்ரேஷனுக்காக வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் பண்ணுற ஃபீச்சர். இதுக்காக அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு யார் கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட் வந்து ஒரு வேளை ட்ராலாக இருந்தாலும் இல்லை சைபர் புல்லிங்காக இருந்தாலும் அஃபென்சிவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிடும் இந்த ஃபீச்சர் மூலயமா. ஸோ தட் வந்து நீங்கள் அந்த கமெண்ட்டை வந்து வேணும்னா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஹைட்லேயே விட்டுலாம். ஸோ இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏஐ மூலயமா வந்து அஃபென்சிவ் கமெண்ட்ஸ் வந்து இவங்க ஹைட் பண்ண போகிறாங்க. இதனால் ட்ரால் சைபர் புல்லிங் வந்து ரொம்பவே குறையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜியோ போன மாதம் புதுசாக வந்து அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கீழே வந்து ₹399 ஸ்டார்ட் ஆகி 1499 வரைக்கும் பிளான்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து உங்களுக்கு 10 இல்லைனா 11 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எந்த டெலிகாம் ஆப்ரேட்டர் கொடுக்காத அளவுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கொடுக்கணும், கூடவே வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ₹500 செக்யூரிட்டி டெபாசிட். ₹599 நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து ₹750 செக்யூரிட்டி டெபாசிட். அதே ₹799 பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா ₹1000 டெபாசிட். ₹999 சூஸ் பண்ணிங்கன்னா ₹1200 செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். இது கூடவே வந்து நீங்கள் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா ₹135 நீங்கள் டேக்ஸ் எல்லா மாதமும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் நாளில் வேவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி ரொம்பவே கரெக்டாக இருந்தாலும், அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தால் வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் போஸ்ட்பெய்ட் பிளானுக்கும் கிரெடிட் ஸ்கோருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியல, அப்படி தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே வந்து ஜியோவில் ஹையஸ்ட் போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1499. இது வந்து உங்களுக்கு 6 மாதம் கான்ட்ராக்டோடு வரும். இதில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1800. இதுலேயும் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த பிளான் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து 6 மாதத்துக்கான மொத்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ் இவங்க பெஸ்ட் ஆஃபர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேருக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஜியோ அண்ட் ஃபேஸ்புக் ரீசெண்டாக இந்தியாவில் கொலாப் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கொலாபரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய இ-காமர்ஸ் வெப்சைட், அதாவது ஜியோ மார்ட்டை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப்பாக ஜியோ அண்ட் வாட்ஸ்அப் கொலாப் பண்ண போகிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் யூசர்ஸுடைய சில இன்ஃபர்மேஷன் வந்து ஜியோ கிட்டே இவங்க ஷேர் பண்ண போகிறதாவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு கொலாப் பண்ணுறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இவங்க ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ மார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இனிமேல் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் பே வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த கொலாபரேஷனில் இவங்க செட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பே வழியாக பே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிலது ஷேர் பண்ணணும். அதனால யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷனும் நாங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்பிஐ இந்தியாவில் கொண்டு வரதுக்கு அக்செப்ட் பண்ணல. பட் வாட்ஸ்அப் பே வழியாக ஜியோவில் வந்து நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க கொண்டு வராங்க. ஸோ ஜியோ அண்ட் வாட்ஸ்அப் கொலாபரேஷன் வந்து ஜியோவுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டை வந்து இவங்க பெட்டர் பண்ண போகிறாங்களா, இல்லைனா இந்தியாவில்
சைலண்ட்டாக வாட்ஸ்அப் பேயை கொண்டு வர போகிறாங்களா நம்ம காத்துக்கிட்டு தான் பார்க்கணும். Qualcomm வந்து Asusோட கொலாப் பண்ணி ஒரு பவர்ஃபுல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. Qualcomm அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 அன்றைக்கி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப் செட், அதாவது Snapdragon 875 இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிப் செட் வந்து 5 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் செட். ஸோ இதில் வந்து இவங்க Asusோட கொலாப் பண்ணி ROG சீரிஸ், அதாவது Asusோடைய ROG சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது கேமிங்க்கு ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2020 ஒரு பவர்ஃபுல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த கொலாபரேஷனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிளுடைய ஐஃபோன் 12 சீரிஸ் அக்டோபர் 13 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜ் டீசர் எல்லாமே நம்ம பார்த்தப்போ ஐஃபோனுடைய 12 சீரிஸும் உங்களுக்கு சின்ன நாச்சோட தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை ஐஃபோனுடைய 13 சீரிஸும் நாச்சோட தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. பட் ஐஃபோன் 14, அதாவது 2022 லான்ச் ஆக போகிற ஐஃபோன் 14 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேல வரும் அப்படிங்கிற மாதிரி சில இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. எஸ், ஒருவேளை நீங்கள் நாச் இல்லாத ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா 2022 வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஐஃபோன் 14 சீரிஸ்க்காக. Tecno Camon 16 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 10 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறதா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் ஹேண்டல்லையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ Tecno Camon 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன். இதில் ப்ரோ வேரியன்ட்ஸ் இருக்குது. பட் ப்ரோ வந்து ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் உங்களுக்கு வெனிலா வேரியன்ட், அதாவது Tecno Camon 16 தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. இவங்க ரிவீல் பண்ணியிருக்க டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச், ரியர் சைடில் குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரியல்மியுடைய புது Q சீரிஸில் ரியல்மி Q2 அக்டோபர் 13 அன்றைக்கி சைனாவில் லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரியல்மியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI 2.0 இவங்க லான்ச் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Antutu ஸ்கோர் ஏற்கனவே ரிவீல் ஆயிருந்தது. இது வந்து 5 lakhsக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன்னா ரியல்மியுடைய Q2 சைனாவில் அக்டோபர் 13 அன்றைக்கி லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை இது இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரெட்மியுடைய ஜென்ரல் மேனேஜர் வந்து ரெட்மி பிராண்டு கீழே கூடிய விரைவில் ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அவங்களுடைய வெப் போஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அது மட்டும் இல்லை இது Snapdragon 750Gல இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இது ரெட்மி பிராண்டு கீழே ரெட்மி K30T இல்லைனா ரெட்மி K40 லான்ச் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸாக இவங்க லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பேர் மட்டும் இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் என்ன பேரு கீழே இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒருவேளை ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ்னால் கண்டிப்பாக இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். சாம்சங் வந்து புதுசாக ஹோம் ஃபெஸ்டிவ் ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் ஃபெஸ்டிவ் ஆஃபரில் வந்து சாம்சங்குடைய ஹோம் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்து நீங்கள் டிவி, ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வாங்கினீங்கன்னா சாம்சங்குடைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங்குடைய S20 அல்ட்ரா, அது மட்டும் இல்லை A21s, A31sன்னு நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க ஆஃபர், அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் இந்த ஆஃபர் வந்து எத்தனை பேரால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 ரூபாய். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K டிவி, அதாவது QLED 8K பேனல் டிவி. இந்த டிவியோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த டிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.25 லட்சத்துக்கான ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ராவுடைய ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 4 லட்சம் கொடுத்து ஸ்மார்ட் டிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S20 அல்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே A21SK பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1.5லேருந்து 2 லட்சத்துக்கு ஸ்மார்ட் டிவி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு A21S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாம்சங் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேரால் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. சாம்சங்குடைய புது F சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி F41 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி Exynos 9611 குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, 15 வாட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் GB 64GB வந்து 16,999, 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 17,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இனாகிரேஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஸ்டண்ட்டாக 1500 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்து 15,499க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இனாகிரேஷன் ஆஃபரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, அதே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா SBI கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங்குடைய F41 பர்ச்சேஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்கும், சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு
பார்த்துடலாம். கூகுள் அசிஸ்டண்ட்டில் வரப்போகிற புது ஃபீச்சருடைய பெயர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டில் வரப்போகிற புது ஃபீச்சருடைய பெயர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 732G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நிர்மி. கங்க்ராச்சுலேஷன் நிர்மி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.